ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிர் வச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்க விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10-15 நாளைக்கு கெட்டு போகாது. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்க செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த பச்சை பயிர் நல்லா செவந்து வறுபட்ட மணம் வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். பச்சை பயிர் நல்லா வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்ட மணம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ இதை பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் பச்சை பயிர் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்கறனால நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தோல் நீக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் பச்சை பயிர் அளந்த அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேங்க. இதை 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாங்க. இந்த எள்ளு நல்லா வறுபட்டு படபடன்னு பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் மீடியம் வச்சு வறுத்து எடுத்தோம்னா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக நல்லா படபடன்னு பொரிஞ்ச அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரியும் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொரியிற டைமில் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேங்க. பாதாம் உங்கள் விருப்பத்தை வந்தாலும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பச்சை பயிருக்கு அளவாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்குறேன். இது 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாதாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு 10லேருந்து 15 வால்நட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதில் என்னெல்லாம் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ, சூரியகாந்தி விதை, வாட்டர்மெலன் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துன இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், சின்ன மூடி தேங்காயில் பாதி மூடி தேங்காய் எடுத்துட்டு கொரன்னு பொடிச்சு வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக பொடிச்சும் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக உதிரி உதிரியாக வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து வறுக்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சை பயிர் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நான் கொரப்பாக இல்லைங்க, கொஞ்சம் நல்லா நைஸாகவே பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த முந்திரி, பாதாம், வால்நட், தேங்காய், எள்ளு இது எல்லாத்தையும் இது கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்துதான் இது கூட நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக அங்கங்கே அந்த பாதாம் முந்திரியில் தட்டுப்படுற மாதிரி இருந்தால் ஓகே தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள்லாம் உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்துதான் இனிப்புக்காக எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருந்த 1 கப்பு நாட்டு சக்கரையில் 3/4 கப் முதல்ல சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இனிப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா திரும்பி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தலை. அதில் மிச்சம் இருக்கிற 1/4 கப் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கறனால, இப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்படியே நல்லா ஏகவா வரும். நீங்க அப்படியே உருண்டை பிடிச்சும் எடுத்துக்கலாம். இல்லன்னா கொஞ்சமா நெய் இலக்கிட்டு இதில சேர்த்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்க போறேன். நெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போதே இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். இது 10லேருந்து 15 நாள் முடி கெட்டும் போகாதுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.